வா வா உட்காரு. சீட்டு தராரு, உட்காருங்க. நீயே உட்காந்துக்கமா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. வா. அப்புறம் நீதான் வருத்தப்படுவ. மன்னிச்சுக்கமா. தூக்க கலக்கம்மா. கோச்சுக்காரமா, வீட்டு ஞாபகம். ஏன் எழுந்திரிச்சிட்ட? உட்கார குழந்தை. இந்த காலத்துல வயசு பசங்களை நம்பலாம், வயசானவங்களை நம்ப முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூஜா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல சார், அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. என் தங்கச்சி என்னை விட புத்திசாலி, அதனாலதான் நம்மளால அவளை கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த அருண் எங்க இருக்கான்னு உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாவணும். போங்க. இப்ப எங்க இருக்கோம்? நீ சொர்க்கத்துல இருக்க, நான் நரகத்துல இருக்கேன். நீ என்ன சொல்ற? நீ என் தோட தலகாணியை நினைச்சு நல்லா தூங்கிட்ட. உன் தூக்கம் கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆடாம சேம உட்காந்துட்டு வரேன். ஏன் எழுப்பி சொல்லிருக்க வேண்டியதானே? அழகான பொண்ணு மேல சாஞ்ச உடனே அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு நினைச்சு பேசாம உட்கார்ந்து இருந்திருப்ப. டாடா ரொம்ப அழகு. சரி, நீ இங்கே இறங்க போறியா? எது கேக்குற? இல்ல, நீ இங்கே இறங்கிட்டா இதுக்கு மேலேயாவது நான் நிம்மதியா டிராவல் பண்ண முடியும்ல. வண்டியா இவ்வளவு இழு இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுட்டா. பஸ் எவ்வளவு நேரம் நிக்கும்? ஒரு 5 or 10 minutes நிக்கும். ஓகே, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமா, உங்க அப்பன் பேரு மாசுலாமியா? ஏன்? வண்டி ஓனர் மாசுலாமி. அவங்க பொண்ணு மாதிரி இல்ல, நீ ஆர்டர் கொடுக்குற. சரி பாப்பா. இது இப்படிதான் சரியான லொல்லு. உனக்கு ஏன் சொல்லு வருது? ஏன் ராத்திரியில தூங்க வரட்டா? சுதந்திரமா பறக்க வேண்டியது இப்படி அடைச்சு வச்சிருக்கே, பாவமா இல்லையா? இதுக்கு போய் பாவம் பார்த்தா நான் பட்னியா கிடக்கணுமா? அப்புறம் எனக்கு யாருமா பாவம் பாப்பா? அப்ப இதை விக்கிறதுக்கு வச்சிருக்கியா? ஆமா, பின்ன என்ன சாப்பிடறதுக்கா வச்சிருக்கேன்? அங்க ஒருத்தர் நிக்கிறான். அவனும் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சான்னா அவனுக்கே 10 லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துரும். அவன் கூட நாமளும் போய் கூட்டி சேர்ந்துப்போம். தம்பி, என்னது ஜடா போட்டிருக்கான்? லேட்டஸ்ட் ஃபேஷனா? ஹலோ, பாத்துட்டீங்களா? சும்மா நடிக்காதீங்க சார். இந்த விளம்பரத்தை பாத்துட்டீங்கல்ல? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? சுத்தா ஒண்ணு இது அவுட்டா இல்ல இது இல்லையா? ஒண்ணுமே புரியலையே. 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாங்கிறீங்களா? இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒற்றுமை பாத்தியா? உனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு காது கேட்காது, அவருக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, நாம 2 பேர் இருந்தோம். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா கிடைக்கிற 10 லட்சத்தை ஆளுக்கு 5 லட்சமா பிரிக்கிறது வசதியா இருந்துச்சு. இப்ப 3வது ஆளு சேர்ந்துட்டா சமமா பிரிக்கிறது சிரமமாச்சே.
சார், பாம்பேக்கு போற பஸ் இங்க நின்னுட்டு இருந்ததே, எங்க? அது கிளம்பி போய் 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுமா. பாம்பேக்கு போறதுக்கு வேற பஸ் இருக்கா? தெரியாது. எனக்கு தெரியும். ஆ? வாமா லொல்லு, நாளை காலைல 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. இந்த உன் பேக். என் பேக்கை எடுத்து வச்சு நீ பஸ் வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம்ல? நானே எவ்வளவு சொல்லி பார்த்தேன், லேட் ஆயிடுச்சுன்னு பஸ் எடுத்துட்டான். சரி போனா போதும், உனக்கு ஹெல்ப் பண்ணுவோமேன்னு உன் பேக் எடுத்துட்டு நானே இறங்கிட்டேன். நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியாது, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? உன் பேர் பூஜா, பெரிய பிசினஸ் மேக்னெட் சரத்தோட ஒரே தங்கச்சி. உன் காதலன் அருணை தேடி நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். உன்னை கண்டுபிடிச்சு சொன்னா 10 லட்சம் தரதா உங்க அண்ணன் விளம்பரம் கொடுத்திருக்காரு. ஓ, அந்த 10 லட்சத்தை வாங்குறதுக்காக தான் நீயும் இறங்கிட்டியா? ப்ளீஸ், நான் அருணை மீட் பண்ற வரைக்கும் என்ன காட்டி கொடுத்துறாத. ஏய், உன் பணக்கார புத்தியை காட்டிட்ட பாத்தியா? பணம் தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா உன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், உன் அண்ணன் கூட பேசி இருந்திருப்பேன். சாரி, நான் உடனே பாம்பேக்கு போகணும். வேண்டாம், பேசாம மெட்ராஸ்க்கு திரும்பி போயிடு. அந்த அருணை எனக்கும் தெரியும், அவன் நல்லவன் இல்ல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், உன் அட்வைஸ் தேவையில்லை. அந்த அருணுக்காக உன் அண்ணனையே விட்டு வந்த நீ நான் சொல்லியா கேட்க போற? சரி வா, கொஞ்ச தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணுவோம். அங்க எப்படி போறது? நடந்துதான். ஏய் ஏய், நில்லு, நானும் வரேன். தலைவரே, நான் சொன்னல, அதுவும் அந்த பொண்ணு. விஷ்ணு, வா வா வா. குடிக்கடா. அவங்க எங்கேயும் போயிருக்க முடியாது. அங்க போய் பார்ப்போம். Follow me. பூஜா, இந்த பக்கம் போல, வா வா. என்னாச்சு? நான் வர மாட்டேன். தண்ணி, அதுக்காக? தண்ணினா எனக்கு பயம். ஐயோ. ம். ம், ம், ம். 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 ஏதாவது தெரிஞ்சதா? மும்பைக்கு அந்த அருணை தேடி போயிருந்தோம். ஆனா பூஜா மேடம் அங்க வந்ததே தெரியல. அருண் மாடலிங் காம்படிஷனுக்காக டெல்லி போயிருக்காரு. இந்த நியூஸ் எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. அதனால மேடம் அருணை தேடி டெல்லி போயிருக்கணும். டெல்லியில் இருக்கிற அருணை கான்டாக்ட் பண்ணுவோம். அருண், நீங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்களை எங்கேயுமே விட மாட்டோம். தண்ணியில இருக்கிறத விட உங்களோட இருக்கிறது ரொம்ப சுகமா இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனி இம்பார்ட்டன்ட் மெசேஜ்? எஸ் சார். எஸ். டெல்லியில் நடக்க போற மாடலிங் காம்படிஷன்ல கலந்துக்க உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆஹா. மெட்ராஸ்ல இருந்து பூஜா ஃபோன் பண்ணாங்க. எந்த பூஜா? ஓ, அந்த பொண்ணா? என்ன விஷயம்? உங்களை பார்க்க நேர்ல வந்துட்டு இருக்காங்களாம். பட் பேப்பர்ல இந்த விளம்பரம் வந்திருக்கு. அருண், என்ன இது? என்னோட பணத்துக்காக நீங்க என்ன காதலிக்கிற மாதிரி அவளோட பணத்துக்காக நான் அவளை காதலிக்கிறேன். அப்ப அவ இங்க வந்தா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கட்டின துணியோட வீட்டு விட்டு ஓடி வரவளை கட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் மடையே இல்ல. ஹலோ, யார் பேசுறது? சார், நான் விஷ்ணு பேசுறேன். ஏதோ பஸ்ல கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறேன், என்ன மீட் பண்ண போறதா சொன்ன? ஆமா சார், உங்களை தான் பார்க்கலான்னு வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள இங்க எத்தனையோ திருப்பங்கள். ரோட்லயா? இல்ல, வாழ்க்கையில. சரி, தமிழ்நாட்டிலே பெரிய பிசினஸ் மேக்னெட் சரத் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவன் தங்கச்சி பூஜா கூட காதலனை தேடி வீட்டை விட்டு ஓடிட்டதா பேப்பர்ல படிச்சேன். நம்ம பேப்பர்லயா? இந்த மாதிரி சுட சுட நியூஸ் எப்படியா நம்ம பேப்பர்ல வரும்? தினத்தந்தில படிச்சேன். கவலையே படாதீங்க சார். அந்த பொண்ணு எங்க இருக்கா, அவ காதலன் அருணை மீட் பண்ணிட்டாளா, அவங்களுக்கு எப்ப கல்யாணம், எல்லா நியூஸும் நம்ம பேப்பர்ல வரப்போகுது. எப்படியா சொல்ற? அந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார். தெரியுமா? எங்க இருக்கா? எல்லா விஷயத்தையும் நேர்ல வந்து சொல்றேன் சார். கூடிய சீக்கிரம் வரேன்.
முதல் தடவையா என் பத்திரிக்கைக்கு சுட சுட நியூஸ் வரப்போகுது. சார் சூடா சூப். யாருக்கு போன் பண்ண? என் காதலிக்கு. இந்த மூஞ்சிக்கு ஒரு காதல் இருக்காளா? இந்த மூஞ்சிக்கே இருக்கும்போது இந்த மூஞ்சிக்கு இருக்காதா? இருட்டிடுச்சு, இதுக்கு மேல பஸ் கிடைக்காது. நைட் இங்கேயே தங்கிட்டு காலையில போலாம். வா. இங்க ஃபேமிலிக்கு தான் ரூம் கொடுப்போம். அவங்க யாரு? உங்க ஒய்ஃபா? எஸ். இதுல டீடைல்ஸ் ஃபில் பண்ணி இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. ஓகே. தேங்க் யூ. வெல்கம். அம்மா லொல்லு, ரூம் கிடைச்சிருச்சு, வா போலாம். ஒரு ரூம் தான் வாங்குனியா? ஆமா. ஏன்? இந்த லாட்ஜ்ல புருஷன் பொண்டாட்டியா இருந்தா தான் ரூம் கொடுப்பாங்களாம். அதனால என்ன 2 ரூம் வாங்குறது? உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தனித்தனியா ரூம் கேட்டா சந்தேகப்பட மாட்டானா? என்ன எதுக்கு உன் பொண்டாட்டின்னு சொன்ன? பின்ன உன்னை என் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ஆள பாரு லொல்லு, வா. தலையெழுத்து. டபுள் ரூம் எடுத்துட்டு தனித்தனியா தூங்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் நேரம் தான். புல்ஷிட். வெளியில பாக்கும்போது ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ரூமா இது? நீங்க நானும் இங்கேயே தங்கி குடும்பம் நடத்த போறோம். விடிஞ்சதும் கிளம்பிடுவோம். அம்மா தாயே, கூடிய சீக்கிரம் உன்னை உன் காதலன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். அது வரைக்கும் தொந்தரவு பண்ணாம வந்து தூங்கு. இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் தூங்கி எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ ஒண்ணு பண்ணு, வெளியே போய் உட்காந்து வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு. குட் நைட். Damn it. Thank you. யாருக்கு போன் பண்ண? என் காதலிக்கு. இந்த மூஞ்சிக்கு ஒரு காதல் இருக்காளா? இந்த மூஞ்சிக்கே இருக்கும்போது இந்த மூஞ்சிக்கு இருக்காதா? நிறுத்து நிறுத்து. இது லாட்ஜி. ஓடி போன காதலர்கள்லாம் இங்கதான் தங்குவாங்க. அநேகமா பூஜா இங்கதான் தங்கி இருக்கணும். வா போய் பார்க்கலாம். வெரி குட். புட்டு சாப்பிடணுங்கிறியா? என்ன ஐயா இப்ப தானே டிஃபன் சாப்பிட்ட? யோ, நல்ல ஐடியா, போகலாம்ங்கறேன். நீ எப்ப பார்த்தாலும் இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. அநேகமா இங்கதான் இருக்கணும். வா போய் பார்க்கலாம். விஷ்ணு, விஷ்ணு, என்ன தேடி அந்த ஆளுங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. வந்தா உட்கார சொல்லு. என்ன விளையாடுறியா? அந்த ஆளுங்க என் அண்ணா அமிச்ச சிஐடியா இருக்கலாம். என்ன? உன்னோட பெரிய லொல்லா போச்சுமா. பேசாம அவங்களோட போயிட, எனக்கும் தொந்தரவு தீரும். இப்ப என்ன செய்யறது? வேற வழி தெரியல. நீயும் நானும் இப்ப புருஷன் தட்டியா நடிச்சுதான் ஆகணும். நேத்து ராத்திரி உன்னை என் பொண்டாட்டின்னு சொன்னது கோச்சுக்கிட்ட. தெரியாம கோச்சுக்கிட்டேன், சாரி. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டினா நம்புவாங்களா? உனக்கு என்ன மாதிரி அழகான பொண்டாட்டியா எவனும் நம்ப மாட்டான். ஆனா இந்த லூசுங்க நம்பும். எந்திரி சீக்கிரம். ஐயோ, உன்னோட பெரிய லொல்லா போச்சு. எல்லா ரூம்லயும் தேடியாச்சு, அவங்கள காணா. அநேகமா இந்த ரூம்ல தான் இருக்கணும். நீ வேணா பாரு, பொம்பளை புள்ள தான் பிறக்கும். இல்ல, நமக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். என்ன நீ நான் எது பேசினாலும் எது தேத்து பேசிக்கிட்டு இருக்க? சத்தத்தையே காணா. ரூம்ல யாருமே இல்லையா? இருக்காங்க ஐயா, சண்டை நடக்குது. குளிக்க போயிருக்காங்களா? வரட்டும். பொம்பளையா பிறந்து நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறது போதாதா? பிறக்க போறது பொண்ணா பிறக்கணுங்கிறியா? நீ என்னடி என்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிற? ஏன் அடிச்ச? ஆஹா, பல்லு வலியா? ஆஹா, பல்லே இல்லையா? நான் எங்கடி உன்னை குணப்படுத்தினேன்? அடிக்கிறியே, அந்த கொடுமை போதாதா? அதுக்காக என்ன கை நீட்டி அடிக்கியா? ஆமா, அடிக்க. ஓ சாரி, நீங்களா? உங்க பர்சனல் ப்ராப்ளத்துல தலையிடுறதுக்கு மன்னிக்கணும். ஒரு கர்ப்பிணி பொண்ணை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, இது நியாயமா? நான் எங்க சார் அவளை அடிச்சேன்? அவதான் சார் என்ன அடிக்கிறா. யோ, தமிழ்ல கேட்டா தமிழ்ல பதில் சொல்லு. எதுக்கு ஹிந்தியில பேசுற? சும்மாரியா? தமிழ் தெரியாதுங்கிறாரா? ஐயா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவரும் அதே தான் சொல்றாரா? நான் ஆரம்பத்துல இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் வேற சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் சும்மா இருக்கு சார், ப்ளீஸ். ஐயோ, உன்னால பாரு, கண்டவன் வந்து அட்வைஸ் பண்றானுங்க. சண்டை போடாதன்னு சொன்னா கேக்குறியா? நீ கேக்குறியா? சண்டை போடாம இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு சண்டையா? அட்வைஸ் பண்ணது எங்க தப்பு தான். இப்பவே உங்க ரூமை விட்டு வெளியே போறோம். வழி இந்த இனிமே பக்கம். தமிழ்ல பேசணும். ஹிந்தினால பெரிய ப்ராப்ளம் தெரியுமில்ல? பாவி, சுள்ளு சுள்ளுன்னு இப்படியா அடிப்ப? நீ மட்டும் என்ன? உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ ரொம்ப பாவம் பண்ணிருக்கணும். நான் விளையாட்டு கூட என் பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க மாட்டேன். நிக்சன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இருங்க, கேட்டு வர்றேன். என்னது மறுபடியுமா? என்னங்க அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு, நீங்க மட்டும் பாத்துட்டு நிக்கிறீங்களே? விஷ்ணு, புருஷனா நடிச்சு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்கல்ல, நாங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் ரூம் கொடுப்போம். பார்த்தேன். நான் கூட கேட்டேன். சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டாங்க. நோ டவுட்
பொருத்தமான ஜோடி. வாங்க போலாம். ஹலோ, நான் பூஜா பேசுறேன். அருண் இருக்காரா? பூஜான்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்றா. வேணாம் வேணாம் இல்ல சீ, சொல்லு. அருண் இல்ல. நீங்க யாரு? நான் யாருன்னு கேக்குறா. ராங் நம்பர் சொல்லு. ராங் நம்பர். ராங் நம்பரா? பூஜா, நீயும் அருணை தேடி தேடி ஃபோன் பண்ற. ஆனா அவன் அதை பத்தி கவலைப்பட்டதாவே எனக்கு தெரியல. அதை நினைச்சுதான் மூட் அவுட் ஆயிட்டியா? இல்ல அருண் வீட்ல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிட்டானா? நல்லா கேட்டுக்க. நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். அருணை பேட்டி எடுக்கிறதுக்காக அவனுக்கு எத்தனையோ தடவை சந்திச்சிருக்கேன். நான் அவனை சந்திச்சு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொண்ணோட இருந்திருக்கான். அப்படிப்பட்டவனை எப்படி நல்லவன் நீ நினைக்கிற? இதை பார் பூஜா, அவன் மேல உனக்கு எப்படி காதல் வந்துச்சு நான் சொல்லவா? அருண் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுத்துறாங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ அவனை காதலிக்கிற. அதனாலதான் சொல்றேன், இது உண்மையான காதல் இல்ல. உன்னை பார்த்தா அப்பாவியா தெரியுது. அதனாலதான் பரிதாபப்பட்டு இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன். நீ தப்பா நினைச்சுக்காத. பட்டுதான் தெரிஞ்சுக்கணும் உன் தலையில எழுதியிருந்தா யார் என்ன செய்ய முடியும்? சார், லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். தலைவரே, அதுவும் அந்த பொண்ணு. சார் ப்ளீஸ் லெஃப்ட். மாட்டிக்கிட்டாங்க. பூஜா வா சீக்கிரம். பூஜா சீக்கிரம். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். எப்படியா இருந்தாலும் அவங்க இந்த வழியா தான் வந்தாகணும். நாம இங்கேயே இருப்போம்.